நாங்க கூட்டணிங்க என்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தற்போது பேச தொடங்கி இருக்கிறார். அமித்ஷாவை இரும்பு மனிதர் என்று ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார் புகழ்ந்து பேசி வீடியோ வெளியிட, கூட்டணி பற்றி அமித்ஷாவிடம் பேசவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று கூறியிருக்க, தற்போது ஒருவர் பின் ஒருவராக கூட்டணி உறுதிப்படுவதற்கான வார்த்தைகளை விட தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார் வீடியோல பேசுறாரு, இன்னொரு பக்கம் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அதிமுக, பாமக, அப்புறம் பாஜக என்று பாஜகவை கமிட் செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டணி உருவாவதற்கான முதல் சமிக்கையா மாறி இருக்கா? அதாவது இன்றைய தினம் காலை ஆர்பி உதயகுமார் அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர் ஒரு வீடியோ பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் அமித்ஷாவை புகழ்ந்தும், அதை தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வருகை தரும் பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதாகவும் பாமக சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்து செல்லக்கூடிய ஒரு காட்சி இன்று அரங்கேறியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த 2 நாட்களாக அதிமுக பாஜக கூட்டணி என்ற ஒரு பேச்சு தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி சென்று நேற்று திரும்பியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் வரும் பொழுது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி.கே. மணி, அருள், சதாசிவம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் வரும் பொழுது பாமகவினுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவத்திடம், நாங்க உங்களோடு கூட்டணியில் இருக்கிறோம், அதாவது அதிமுக, பாஜக, பாமக, நாம 3 பேரும் கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்ற ஒரு பதிவினை மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவத்திடம் நகைப்போடு பேசி செல்லக்கூடிய ஒரு காட்சியும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் அவரிடம் கூட்டணி உறுதியாகிவிட்டதா என்பது குறித்த கேள்விக்கு, நாங்கள் எப்போதுமே கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்ற பதிலையும் சதாசிவம் தெரிவித்து உள்ளே சென்றிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை ஆர்பி உதயகுமார் காணொலி காட்சியில் வெளியிடும் பொழுது அமித்ஷாவை புகழ்ந்தும், அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்தும் என்ற பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணியில் இல்லை என்ற, கூட்டணியில் இருக்கிறோம் என்ற எந்தவித உறுதியான ஒரு நிலைப்பாட்டினையும் கடந்த 2 நாட்களாக எடுத்தபாடில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து பாஜக குறித்தும் பாஜகவினுடைய தலைவர்கள் குறித்தும் அந்த பாராட்டுக்குரியதாகவும், அதே போன்று கூட்டணியில் இருப்பது தொடர்பான அந்த கருத்துக்களை பதிவிடு செய்வது என்பது கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.